நம்ம வீட்டில் இருக்க பூஜை பொருட்கள் பித்தளை, வெண்கலம், வெள்ளி இந்த மாதிரி பூஜை பொருட்கள் பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவையோ, வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை சுத்தப்படுத்துவோம். அப்படி நம்ம சுத்தப்படுத்துகிறப்ப பார்த்திங்கன்னா அது நம்ம தெய்வாம்சமான பூஜை பொருட்கள். அது இப்போ நிறையா பேர் அது எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கொதிக்கிற வெந்நீரில் சோடா உப்பு போட்டு அதில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஊற வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் பண்ணினீங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும் அப்படின்லாம் சிலவங்க யோசனை சொல்கிறாங்க. அது ரொம்ப தவறான செயல் சகோதரிகளே. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தெய்வத்தின் வடிவமாக தான் தீபங்களையும் மணியும் தூபக்கால்களையும் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறோம். அப்படி அந்த தெய்வத்தின் ரூபமாக இருக்கிறத கொதிக்கிற வெந்நீரில் போட்டோம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் வேணாம், நல்லா ஒரு செங்கக்கல்லை நுணுக்கி சலிச்சிட்டு அதில் 3 எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டு எல்லா பாத்திரத்துலேயும் ஸ்க்ரப்பு வச்சோ இல்லை தேங்காய் நார் வச்சோ நல்லா விளக்கிட்டு அப்புறம் சோப்பு போட்டு ஒரு தடவை கழுவிட்டு சுத்தமாக துணி வச்சு தொடச்சி பாருங்கள். பொண்ணு போல்